இந்த வீடியோவில் நாம ரெட்மி மொபைலில் கால் ரெக்கார்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் கால் லாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டமில் ஒரு 3 லைன் இருக்கும், அந்த லைனை ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் கால் ரெக்கார்டிங், இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் ரெக்கார்ட் கால்ஸ் ஆட்டோமேட்டிக், இதை ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு ஆல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து டயல் பண்ணுற நம்பர், ரிசீவ் பண்ணுற நம்பர், அன்னோன் நம்பர், கம்பெனி நம்பர், இப்படி எல்லா நம்பருமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இல்லை எனக்கு எல்லா நம்பரும் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில நம்பர் மட்டும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே செலக்டட் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாட்டமில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். இதில் கஸ்டம் லிஸ்ட், இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாட்டமில் ஆட் நம்பர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான நம்பர்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல அன்னோன் நம்பர்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாத நம்பரும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் டைரக்டரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலிஃபோன் டைரக்டரி நம்பரோ இல்லை கம்பெனி நம்பரோ எந்த நம்பராக இருந்தாலும் அதுவும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைரக்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்க எல்லா நம்பருமே கால் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கால் ரெக்கார்டிங் ஆகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே போங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கால் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபோன் பேசுகிறப்போ அந்த கால்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே ஷோ பண்ணும். ஸோ இந்த கால்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணும். இந்த கால் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன் வேணுங்கிறவங்க மட்டும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் நோட்டிஃபிகேஷன் வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெக்கார்ட் பண்ணது கால்ஸில் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் MIUI இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சவுண்ட் ரெக்கார்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கால் ரெக்கார்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற எல்லா கால்ஸுமே இந்த கால் ரெக்கார்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகும். கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம்.